ஷேய் விஷ்ணு பிரம்மா நாய் கொரோனா காய்ச்சலில் ஏறிடுச்சுன்னா மானிட பிறவிக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 10 நிமிடத்துக்கு மேலே 2 பிடக்ஸ் வச்சு உட்கார முடியாது. புரியுதா? டாக்டரு கண்டுபிடிச்சி அறுத்து விட, குத்தி விட, ஊசி போட கடவுள் போட்ட பவரால் மானிட பிறவியை நொறுக்கிடுவார், கீழே மரம் இறக்கிடுவார். முக்கால் சத்தியம், புரிஞ்சுக்கப்பா. எல்லா நீதிமன்றமும் கேட்சி பண்ணிட்டார், எல்லா நீதிமன்றமும் பிடிச்சிட்டாரு. எல்லா தாய் இந்தியா நாடு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டை பூரா கேட்சி பண்ணி கையில் வச்சுக்கிட்டார். இனிமே தப்புக்கு தண்டனை வாங்கி தான் தீரணும் அப்படின்ட்டார். தப்புக்கு தண்டனை வாங்கி போய்க்கோ அப்படின்ட்டார். இப்போ வெயில் தாக்கத்தில் அந்த நாய் கொரோனா காய்ச்சல் அந்த வைரஸை அப்படியே பொறிக்க விடுதார். கிளைமேட்டு மழை இறக்குவார், இறக்கையில் அது பொறிச்சு போகும். பொறிச்சு போகையில் ஆணுக்கு பெண் நாய்க்கு தான் ஏறும். அந்த நாய் சுவாசத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். மானிட பிறவிக்கு மூக்கு வழியாக ஏற்றுவார். மூக்கு வழியாக ஏற்றினோடனே அவன் உடம்புல ஏறும். உடம்புல ஏறினவுடனே அந்த நாய் காய்ச்சல் அது எப்படி இயற்கையில் அது நாய்கள் எப்படி போகுது விளையாடுதா, செகண்டில் ஊதி இழுக்க மாட்டாமல் இழுத்து கிடக்கா, அந்த மாதிரி அந்த 2 வெதரை குண்டு ஆணுக்கு பெண்ணுக்கு இருக்குது. அந்த நாய் காய்ச்சல் கொரோனா காய்ச்சலை வீங்க விடுவார். வீங்க விட்டோடனே கட்டிட்டு போவான். ஆஸ்பத்திரியில் நங்குன்னு குத்துவான். அது யாராலையும் மருந்து வகையை கண்டுபிடிக்க முடியாது. மருந்து வகை கண்டுபிடிச்சாலும் இவரே மனசை மாற்றி அதில் உள்ள வேறு மாதிரி சிக்கலை உருவாக்கி விட்டுருவார். கடவுள் தான் முடியும், வேறு யாரால முடியாது. முக்கால் சத்தியம், புரிஞ்சுக்கோடா, கணக்கு போட்டாச்சு. இது தாண்டா உண்மையான கதைகள், இப்போ வர்ற கதைகள். கொரோனா விட்டு பார்த்தாரு, அந்த பப்பாளி விதையில் சோழி முடித்து பார்த்தாரு. அதுலேயும் அரசியல்வாதி கோடிக்கணக்கான பேப்பர் அச்சடித்த பேப்பர் விளாண்டு பார்த்தான். வீட்டில் சொறி வச்சுக்கிட்டான். நாங்கள் இத்தனை கொரோனாவில் இத்தனை பேர் செத்துருக்கோம், டெல்லியிலேருந்து மத்திய அரசில் இத்தனை காகித பேப்பரை கொண்டா, ஒரு ஆளுக்கு இவ்வளோ வாங்கி அதுலேயும் மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் வரைக்கும் ஒவ்வொரு மாநிலமாக சொரியான். வீட்டில் நாக்கை போட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த காகித பேப்பரை நக்குதான். புரியுதா? அந்த பேப்பர் மூலியமாக இப்போ அந்த பேப்பர் விளையாட்டு தான். அதான் சொல்லுதாரில் இந்த பேப்பர் விளையாட்டு, அப்போ நீதிமன்ற விளையாட்டு, கைலாச நீதிமன்ற விளையாட்டு. இப்போ கைலாசத்தில் நீதிமன்றமா, வெளியில் மானிட பிறவி நீதிமன்றமா, 2 கணக்கு. இப்போ 8ஆம் நாட்டு சனி எல்லா நீதிமன்றத்திலையும் வழக்கறிஞர்களுக்கு முதல் ஒரு பவரை விடுவான். இப்போ எல்லா நீதிமன்றத்திலையும் எல்லாமே அனைத்தும் அவனுக்கு மூளை ஓடாது, ஓட விட மாட்டார். அதுக்கு தான் 8ஆம் நாட்டு சனி கையில் கொடுக்கார். எல்லா வழக்கறிஞர்களை மூளையை திருப்பிடா அப்படின்னு ஒரு பவரை கையில் கொடுக்கார். எல்லா வாசல்லையும் நிற்பான். தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்தில் 8ஆம் நாட்டு சனீஸ்வரி ஆணுக்கு பெண்ணுக்கு நிற்கையில் மூளையை திருப்பி விடுவார். மூளையை திருப்பி விட்டவுடனே அந்த நாய் கொரோனா காய்ச்சல் வரையில் வீங்க விட்டுருவார். மூளையவே வீங்க விட்டுருவார். யாருக்கு வீங்க விடணும்? கோட்டார் நீதிவை சர்ச்சி கோட்டார் போகாமே. புரிஞ்சுக்கோப்பா, இது நாங்கள் தப்பு கணக்கு, கோழி முட்டை கணக்கு நாங்கள் போடுதோம். நீங்களே புரிஞ்சுக்கிட்டா சரி. புரியுதா? புரிஞ்சுக்கோங்கப்பா. உட்காந்து கணக்கு போடுதாரு, அது விளையாட்டாக நினைக்கும், வினயமாக நினைக்கல. ஐயா உட்காந்துருக்காரு, ஐயாவுக்கு வேலை பார்க்கணும்னு அந்த நினப்பு யாருக்குமே கிடையாது. அதுக்கு தான் நாய் கொரோனா காய்ச்சல் யாருக்குன்னே ஏட்டில் இருக்குங்காரு. அவரே சொல்லுதார்ல, ஒருத்தனும் பயப்பட மாட்டான். நான் விட்ட நோயில் அங்கங்கே கிராம சிட்டியில் ஏழை எளிய மக்கள் கையை தூக்கி கும்பிடுவான். கடவுளே காப்பாற்றுங்கன்னு கண்ணீர் விட்டு கூப்பிடுவான். அப்பையும் ஏற்று பார்க்க மாட்டார். புரியா? விவசாயத்தை எதுக்கடா அழிச்சேன்னு அந்த ஒத்த வார்த்தை கேள்வி கேட்பார். அந்த கண்ணீர் கூத்தல் போகையில் அவர் பேசுவார். ஏண்டா இந்த நேர திரை லோகத்தில் பார்க்கலாம். ஏண்டா விவசாயத்தை அழிக்கவிட நான் கொடுத்தேன் வாய்ப்பேகளா, இப்போ எதுக்குடா கண்ணீர் விடுதேன்னு அந்த கேள்வி கேட்பார். முக்கால் சத்தியம், புரிஞ்சுக்கோங்கடா, கணக்கு போட்டாச்சு. முக்கால் சத்தியம். நாய் கொரோனா காய்ச்சல் 2 குண்டு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஏற்கனவே முன்னாடியே போட்டதான் கணக்கு. இப்போ இந்த நாய் மூலியமாக அந்த காய்ச்சலை வெளியே எடுக்கார். அவன் அவமதிக்கான்ல, அது ஒரு வாயில்லாத ஜீவன், அது இயற்கை, அதுவும் குடும்ப வாழ்க்கையோடு இருக்குது. அதை போய் வேற வெட்டணும், அதை போய் கருத்தடை பண்ணணும், அதை போய் அடித்து கொல்லணும், கூண்டு வண்டியில் ஏற்றினால அரசியல்வாதி அவன் செஞ்ச பாவம். அவனை வச்சு ஓட்டு முத்திரையை வாங்குறவன், போகிறவன், நீதிமன்றத்தை அவமதிக்கிறது எல்லாம் அனைத்து அரசியல்வாதி வச்சு கணக்கை முடிச்சிட்டார். தப்பு செய்யக்கூடாது, தப்பு அதான் தப்பு கணக்கு எடுக்கார். கருத்தடை பண்ணணும், வெட்டணுமுங்க நாய்க்கு. அப்போ எவ்வளோ வரியா அவனுக்கு அறிவு இருக்குது அரசியல்வாதிக்கு? புரிஞ்சுக்கோப்பா, தப்பு செய்யக்கூடாதுல்ல. அப்போ உங்களுக்கும் அந்த கருத்தடையை வீங்க விட்டு கட்டி விட்டுருவோம்ட்டார்.
கெட்டா அந்த நாயை அவன் செய்வானா அடிச்சுடா அதான் சொல்லுதார்ல எல்லா வேலையும் செய்வான் அந்த பேப்பருக்காக. அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் வீங்கி மாறி மாறி கடிக்க விடணும் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம்.